நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் குடியரசு தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். இந்தியாவின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தற்போது தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அணிவகுப்பு, அதாவது முன்னும் பின்னும் அணிவகுப்பு வாகனங்களுடன் தற்போது காமராஜர் சாலையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்தியாவின் 77வது குடியரசு தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை பகுதிக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் சரியாக காலை 8 மணி அளவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தேசிய கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து முப்படையினர், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை, பல்வேறு காவல் பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு கலைக்குழுக்களின் நடன, நாட்டிய நிகழ்ச்சிகள், பள்ளி கல்லூரி மாணவர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. இதையடுத்து முப்படைகளின் கவச வாகனங்கள், தமிழகத்தின் பல்வேறு துறைகளின் திட்ட விளக்கங்கள் அடங்கிய 21 அலங்கார ஊர்திகளும் அணிவகுத்து வருகை தர இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மத நல்லிணக்கத்திற்கான கோட்டை அமீர் விருது, திருத்திய நெல் சாகுபடிக்கான விருது, மதுவிலக்கு தொடர்பான காந்தியடிகள் விருது உள்ளிட்ட விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி சிறப்பு செய்ய இருக்கிறார். சரியாக தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் தற்போது காமராஜர் சாலையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஒரு சில மணித்துளிகளில் நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தர இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் 7:54 மணி அளவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை தர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் முதலமைச்சரை அணிவணக்கம் மேடை அருகே வரவேற்பார். தொடர்ந்து முதலமைச்சர் ஆளுநர் அவர்களுக்கு அணிவணக்கம் ஏற்கும் மேடை அருகே வரவேற்பார். அதன் தொடர்ச்சியாக தான் முதலமைச்சர் பல்வேறு அதிகாரிகளையும் அறிமுகம் செய்து வைப்பார். அதன் தொடர்ச்சியாக கொடியேற்ற நிகழ்ச்சி என்பதும் நடைபெறும். இறுதியாக பார்த்தோம் என்றால் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கத்தை பொறுத்தவரையில் நீலகிரி மாவட்டம் தீயணைப்போர் ஓட்டுநர் வீர் சங்கருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்டம் தீயணைப்போர் சுரேஷிற்கும் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட இருக்கிறது. தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நிகழ்ச்சி நடைபெற இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அனைவரையும் அவருக்கு முன்னும் பின்னுமாக அந்த அணிவகுப்பு வாகனங்களும் வருகை தந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய வணக்கங்களை செலுத்தியவாறே தற்போது நிகழ்ச்சி நடைபெற இருக்கக்கூடிய இடத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று கோட்டை அமீர் மத நல்லிணக்கத்திற்கான பதக்கத்தை பொறுத்தவரையில் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த கலிமுல்லாவிற்கு வழங்கப்பட இருக்கிறது. அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிகளுக்கான வேளாண்மை துறையின் சிறப்பு விருதை பொறுத்தவரையில் நாயுடு நெல் உற்பத்திக்காக நாராயணசாமிக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதே போன்று தஞ்சாவூர் மாவட்டம் சார்பாக வீரமணிக்கு வழங்கப்பட இருக்கிறது. காவலர்களுக்கான காந்தியடிகளின் காவலர் பதக்கத்தை பொறுத்தவரையில் விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் நடராஜனுக்கும், ஆரோவில் காவல் நிலையம் விழுப்புரம் மாவட்டம் காவல் உதவி ஆய்வாளர் சத்யநந்தனுக்கும், சின்னசேலம் காவல் நிலையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காவல் உதவி ஆய்வாளர் மணிகண்டனுக்கும், அதே போன்று புத்தூர் காவல் நிலையம் கடலூர் மாவட்டம் காவல் உதவி ஆய்வாளர் நடராஜன் உள்ளிட்டவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் விருதை பொறுத்தவரையில் முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கும், 2ஆம் பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கும், 3ஆம் பரிசு கோவை மாவட்டத்திற்கும் வழங்கப்பட இருக்கிறது. அனைவரிடத்திற்கும் பதக்கம் மற்றும் பாராட்டு பெறுவோருடனும் தமிழ்நாடு முதலமைச்சர் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். தொடர்ந்து 8:24 மணி அளவில் பள்ளி கல்லூரி மாணவியர்களின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தென்னக பண்பாட்டு மையம், தஞ்சாவூர் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறையினரால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்புகளும் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில் தான் நாட்டின் 77வது குடியரசு தின விழா தற்போது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டிதான் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வருகை தந்து பார்வையாளர்களை சந்தித்தவாறு தன்னுடைய வணக்கங்களை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அந்த வகையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஆளுநர் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்ச்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து பார்வையாளர்களை அவரும் பார்த்தவாறே தொடர்ச்சியாக தன்னுடைய வணக்கத்தை செலுத்தியவாறும் குடியரசு தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்தவாறும் பார்வையாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு ஆளுநர் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தேசிய கொடி என்பதை ஏற்றப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று அரசின் முக்கிய அதிகாரிகள், பொதுமக்கள், பார்வையாளர்கள் என திரளானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் அந்நாட்டின் 77வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே தமிழ்நாடு ஆளுநர் இன்னும் ஒரு சில மணித்துளிகளில் தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது.